இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டு கொண்டு போய் நடிகர் திலகத்துக்கு தயாரிப்பாளரும் இயக்குனரும் போட்டு காட்டினாங்க. அவர் அந்த பாடலை கேட்டதுக்கப்புறம் அடுத்து நடக்க இருந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டார். என்ன சொன்னார்னா, என்னை ஒரு 4 நாள் யாரும் எதுவும் கேட்காதீங்க, நான் டேட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. சார் 4 நாள் பொறுத்து இயக்குனர் போய் ஷூட்டிங் ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்தால் பாடலை முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ உண்மையை சொன்னாராம். என்ன சொன்னாராம், அவங்கவுங்க பங்கை பிரமாதமாக செஞ்சிட்டாங்க. என்ன வரிகள் கண்ணதாசன் கொடுத்துருக்காரு, என்ன இசை எம்எஸ்வி ஐயா போட்டிருக்காரு, அதுக்கு தகுந்தாப்புல டிஎம்எஸ் ஐயா இப்படியெல்லாம் பாடியிருக்காரு. அந்த பாடலுக்கு நான் நியாயம் செய்யணும். அதனால தான் இந்த 4 நாள் நான் யோசித்து இதுக்கு ஒரு ஸ்டைல் உருவாக்கியிருக்கேன். அந்த ஸ்டைல் தான் நடிகர் திலகம் வாயில் சிகரெட்டை வைத்து கொண்டு நடித்த பாடல். உங்கள் எல்லாருக்கும் அந்த பாடல் என்னன்னு தெரியும், யார் அந்த நிலவு. இந்த பாடலை பாட திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உறவு, காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு. யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு. மஞ்சளும் மாறியதே ஒரு சோதனை, மஞ்சம் நெஞ்சம் வாடுவதே பெரும் வேதனை. தெய்வமே யாரிடம் யாரை தந்தாயோ, உன் கோயில் தீபம் மாறியதை நீ அறிவாயோ. கோயில் தீபம் மாறியதை நீ அறிவாயோ. யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு. ஆடிய நாடகம் முடியவில்லை ஒரு நாளிலே, அங்கும் இங்கும் சாந்தி இல்லை சிலர் வாழ்விலே. தெய்வமே யாருடன் மேடையில் நீ நின்றாயோ, இன்று யாரை யாராய் வேதினிலே நீ
கண்டாயோ ஓ, 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 யாரந்த நிலவு ஏன் இந்த கனவு யாரோ வந்து யாரோ என்று யாரோ வந்து காலம் செய்த கோலம்